ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 152 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து குரோசுகி ஃபேமிலி ரிமூவல் மிஷின் ஆர்க்க பார்க்க போகிறோம். ஃபியூனரல் மார்ச் ஃபார் த லிவிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங்லேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. சொல்லப்போனால் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க மனுஷன் உயிரோட தான் இருப்பான். அவனுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஒப்பாரிலாம் வைப்பானுங்க. அதாவது ஒரு மனுஷனை ரொம்பவுமே டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உன்னை மிதிக்கும் போது அடிக்கும் போதும் கூட நீ சிரிச்சிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியை வந்து உள்ள இறக்கி அப்படியே புதைச்சிருவானுங்க. இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு 3 பர்சனை காட்டுவாங்க. ரோகுசுகே, சாங்கோரோ, ஹாச்சிடாய். இவங்களோட டிஸ்கஷனே என்னன்னா, இவங்க வந்து அங்க நிக்கிற டைம் தான் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறக்கான டைம், நம்ம எங்கேயாவது வெளி வில்லேஜுக்கு போய் ஹெல்ப் கேட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே கான்பாச்சியை பத்தி ஒரி பண்ணுவா ரோகுசுகே. இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லடான்பா சாங்கோரோ. சாங்கோரோ அண்ட் ஹாச்சிடாய் 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஓடிடுவாங்க. உயிரோட இருக்க பர்சன்ஸை ஃபியூனரல் பண்ணி கொல்ற இவன் பேர் பாத்தீங்கன்னா ராய்கா குரோசுகி. செம எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பான். ரைகா கூட இருக்கிற அவனோட சபார்டினேட்லயே ஒருத்தன் பாத்தீங்கன்னா இவன் இப்படி எக்ஸைட் ஆகாத பார்த்துட்டு கொஞ்சம் கோவப்படுவான். இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை வாய்ஸோட்ட கேட்கும், அடுத்து 3 அப்படிங்கிற மாதிரி 1 2 3 எண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்து இன்னொன்னு இருக்கு அப்படின்னா ரைகா. 3 பேருமே எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது சரியான புயல்ல மாட்டிக்குவாங்க. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நருட்டோ தான் அவங்கள தூக்கிட்டு போவான். யாருன்னு கேட்கும் போது நீங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருக்கீங்க, என் பேரு நருட்டோ உசுமாக்கி அப்படின்பா. குறிப்பா நான் ட்ரைனிங்க்கு நடுவால இருக்கேன் அப்படின்பா. எக்ஸாக்டா சொல்லணும்னா இதையுமே ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் நருட்டோ பண்ணுவான். இவ்வளவு வெயிட்டை வச்சுட்டு வாட்டர்ல நடக்கிறான் இல்லையா. லீ சைட் காட்டுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இரும்ப கால் செருப்பாவும் அவனோட ஆங்க்லெட்ல அவனோட விரிஸ்ட்லி எல்லாம் போட்டுட்டு பயங்கர ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ரொம்ப இன்டென்சிவா இருக்கும். நருட்டோவை பார்த்துட்டு இதை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்ட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். ஒகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. லேண்ட் ஆஃப் ஸ்வாம்ஸ் சேர்ந்த லார்ட் சோச்சியாசுவை காப்பாத்தினதுக்கு, அதாவது எஸ்கார்ட் பண்ணதுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ப்ராப்பரா முடிச்சிருப்பாங்க ஆங்கோ. அதுக்கு பாராட்டிட்டு இருக்கும் போதே ஆங்கோ வந்துட்டு சுனாடே சாப்பிட்ட டம்ப்ளிங்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. லாஸ்ட் பீஸுக்கும் செம காண்டாவாங்க. காய் சென்சே அவரோட மிஷினை முடிச்சுட்டு வருவாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸைட்மெண்ட் லெவலே வேற லெவல்ல இருக்கும். இந்த டைம் சுனாடே வந்துட்டு ஒரு மிஷின் இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. மெயினா உங்க டீம் தான் ஹேண்டில் பண்ணணும்னு. சீஜுனே வந்துட்டு ஒரு எஸ் ரேங்க் மிஷின் உங்களுக்கு ஆல்ரெடி டிபார்ட் பண்ணியிருந்தமே அது என்னாச்சுன்னு கேட்கும்போது, சரி அதை நீங்க பாருங்க அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க தனியா போய் பார்க்கட்டும்பாங்க. சுனாடே நார்மலா தான் இருப்பாரு மனுஷன். நருட்டோவும் கூட போவானோன்னு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாரு, அவங்களே போய் பார்க்கட்டுமே அப்படின்னு. சுனாடே மெயினா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேத்தையும் ரெஸ்கியூ பண்ணது நருட்டோ தான். அவங்க காட்டாபாமி கோல்ட் மைனை சேர்ந்தவங்க, நம்ம கிட்ட ஒரு மிஷினை வந்து அக்கம்ப்ளீஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்பாங்க. இந்த ஒரு ரீஜனை பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கலே ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிட்டு ஒரு குரூப் வந்திருக்கும். நம்ம பார்த்த முடியாது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ அவங்க தான், அவங்கள வந்து குரோசுகி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா அங்க இருக்க மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் அடிச்சு துரத்திட்டு இவங்க வந்து இவங்க இஷ்டத்துக்கு அந்த பீப்புள்ஸை போட்டு ரொம்ப வாட்டி வதக்கிறது, இஷ்டத்துக்கு காரணமே இல்லாம கொல்ற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும் போது லீ எல்லாம் அதை கேட்டுட்டு செம டென்ஷன் ஆவான். காட்டாபாமி கோல்ட் மைனுக்கு போறீங்க, இந்த குரோசுகி ஃபேமிலியை எலிமினேட் பண்றீங்க, சிம்பிள் மிஷன் தான் சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த இடத்துல நான் நிக்கணும், இதை யார் வேணாலும் செய்யலாம்ல, நான் வேற சாஸ்கே வித்தரணும் ட்ரைனிங் எடுக்கணும் பேசும்போது பாத்தீங்கன்னா சுனாடே காண்டாய் அவன் சட்டையை பிடிச்சிட்டு நீ வெறும் கெனின் தாண்டா, நான் சொல்ற மிஷின்ஸை தான் நீ முடிக்கணும், இப்படியே பண்ணிட்டு உன்னை அகாடமிலேயே தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர காண்டாவாங்க. டே நெஜி நீ தாண்டா இந்த டீமுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நருட்டோவை தூக்கி வீசுவாங்க. நெஜி பிடிச்சிருவான். இந்த பாயிண்ட்ல எனக்குமே இது செய்யணும்னு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்பா. இந்த விஷயம் சுனாடேவை இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். என்னமோ பண்ணுங்க நான் இப்போ போய் என் ட்ரைனிங் பார்க்கறேன்ட்டு போவான். லீ அவனுக்கு பின்னாடியே போவான். நெஜியுமே பார்த்தீங்கன்னா சரின்ட்டு கிளம்பிடுவான். டென்ட் நின்றுட்டு இந்த பசங்களுக்கே மேனஸ் தெரியாது அப்படின்ட்டு சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு போவான். ஒக்காகே ஆஃபீஸ் ஜன்னலை உடச்சிட்டு ஒரு ரிவால்விங் சார் வெளியே வரும். பார்த்தா சுனாடே தான் வீசி இருப்பாங்க. அவ்வளோ காண்டில் இருப்பாங்க. இந்த பொடினு என்ன யாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. காய் இருந்துட்டு இந்த குரோசுகி ஃபேமிலின்னு சொன்னீங்களா, அதோட லீடர் நேம் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் பேர் ரைகா அப்படின்ட்டு டென்ஷன்லேயே தான் பேசுவாங்க. நான் ப்ரீவியஸ் மிஷன்ல இருக்கும் போது ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன்பாங்க, அது என்னன்னு பெருசா சொல்ல மாட்டாங்க. நருட்டோ வந்துட்டு வெளியே செம காண்டோட வருவான். பெரு விசேஜையும் காணோம், இதுல என்ன ஃபோர்ஸா வேற மிஷினுக்கு வேற தாட்டுறதுன்ட்டு காண்டில் போகும்போது சக்குராவை பார்த்துட்டு ஓடி போவான். அவன் பக்கத்தால ஒரு பறவைக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா அது அதோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து செப்பரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பா. பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரெண்ட்ஸ் அதை கூட்டிட்டு போகும். இதை பார்த்து 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா லீ வருவான். சக்குரா கிட்ட ஆய் சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும்னு நருட்டோ கேட்கும் போது உங்களோட தாண்டா பேசணும்னு இழுத்துட்டு போவான். சுனாடே தூக்கி போட்ட ரிவால்விங்
ரிவால்விங் சேர் எடுத்துட்டு வருவானுங்க. என்னடா இந்த அம்மா இப்படி நடந்துக்குது அப்படின்ட்டு. இந்த ஃப்ரேம்ல பாருங்களேன், ரிவால்விங் சேரோட மண்டை புடைச்சு ரத்தம் வர மாதிரி காமிச்சிருக்கானுங்க. இது என்ன மிஸ்டேக்கா இல்ல ஃபன் பார்ட்டானே புரியலையாடாங்க மாதிரி எனக்கு. இச்சிரோக்கு கடையில காட்டுவாங்க. நருட்டோ வந்துட்டு என்ன அவன் மிஸ்ட் வில்லேஜஸ் சேர்ந்து 7 நிஞ்சாஸ் வாட்ச்மேன்ல ஒருத்தனா அப்படின்பா. அந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா காய் சென்சே ஒரு ரூமர்னு சொல்லி சுனாடே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆமா, இந்த 7 நிஞ்சாஸ் வாட்ச்மேன்னா யார் அப்படின்னு கேட்பான். லீ எல்லாம் பயங்கர காண்டாவான். ஏன்டா டே லேண்ட் ஆஃப் வேவ்ஸ்ல போய் சண்டை போட்டேன் நீடா அப்படின்பா. அப்புறம் தான் ஓ ஜாபுஜாவா அப்படின்பா. அதுன்னு மட்டும் இல்லாம காய் சென்சே கக்காஷில வந்து கீசமே ஓஷிகாகின்னு ஒருத்தவங்க கூட சண்டை போட்டாங்களா, அவங்க கூட உன்னை சேஸ் பண்ணி வந்தான்ல அப்படின்பா. அவன் கூட தான் இவன் இருக்கான்னு சொல்லி லீ சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல அவன் கூட இட்டாச்சின்னு ஒருத்தன் வந்தானே, அவனை பத்தி தெரியுமேன்னு சொல்லி கேட்பான். இப்ப இந்த ராய்கா இருக்கானா, அவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த கீசமேக்கு லிங்க் இருக்கு. அப்ப கீசமே யாரு கூட இருக்கான், இட்டாச்சி கூட இருக்கான். அப்ப இட்டாச்சிக்கு யாரு கூட சம்பந்தமா இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் சாஸ்கே அப்படின்பா. ஒருவேளை இந்த காட்டபாமி கோல்டு மைன்ல நம்ம சாஸ்கேவோட வேற போட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு லீ கேட்பான். இந்த பாயிண்ட்ல இதை பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணிக்கவே மாட்டான் நருட்டோ. எங்க வாரு எங்க சென்சே சொன்னாருன்னா 100 இல்ல 110% அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்பா. எல்லாருமே பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ்ல இருப்பாங்க இந்த மிஷனுக்கு கிளம்பி போறதுக்காக. அதை பத்தி பாத்தீங்கன்னா நெஜி பேசிட்டு இருப்பான். அந்த கோல்ட் மைன் போற வழியில தான் ஒரு ஷாப் இருக்கு, அதையே நம்மளோட பேஸா யூஸ் பண்ணிக்கலான்பா லீ. அங்க என்னடா உனக்கு ஒரு ஷாப் தெரியும் கேட்கும் போது அது ட்ரிப்போட ஃபன் பார்ட் அப்படின்பா லீ. நருட்டோ வரக்கு லேட்டா இருக்கும். எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டென்டன் இருந்துட்டு ஒருவேளை காய் சென்சேவோட இன்டர்ல அவனுக்கு நம்பிக்கை இல்லையோன்பா. இல்ல நருட்டோக்கு எப்பவுமே காய் சென்சே மேல ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாவே இருக்கும் அப்படின்பா. தலைவன் பாத்தீங்கன்னா மேல இருந்து பயங்கர எனர்ஜியோட குதிப்பான். பயங்கரமா நெஞ்ச நிமித்திட்டு போவான். அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு எந்த வழியா போகணும் அப்படின்னு கேட்பான். இவங்களோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிரும். ரொக்குசுகே மட்டும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அர்ஜென்ட்லயே இருக்க மாதிரி இருப்பான் ஆள் பார்க்க. நருட்டோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ட்ரைனிங் எடுக்கிறேன்ட்டு எடுத்துட்டு இருப்பான். நான் அவங்கள்ட்ட தோத்து போக மாட்டேன்டான்ட்டு லீ பாத்தீங்கன்னா அதுக்காகவே பாறையில உடச்சா அந்த கல்லை சேர்த்திட்டு இருப்பான். நீங்க நிஞ்சாஸ் எவ்வளவு நேரம் இப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான் ரோக்குசுகே. ஹாச்சிடாய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்முன்னு அப்படின்னு சொல்லுவான். கான்பாச்சியை புதைச்சி எத்தனை நேரம் ஆச்சு, அவனை காப்பாத்துறதுக்கு போகணுமா வேண்டாமான்பா. சொல்றக்கே கஷ்டமா இருக்கு, அவனை வச்சு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், இன்னத்துக்கு அவன் இருக்க மாட்டான்டா அப்படின்பா. எல்லாருமே சேடா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ட்ரிப் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். நருட்டோவும் லீயும் ஒன்னா வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூங்குற மாதிரியே தான் வருவான் லீ. என்னடா ஸ்லீப் வாக்கிங் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஒரு ரோட்ல தொடர்ந்து 3 நாள் மேரத்தான்கிறத யூஸ் பண்ணோம், நானும் காய் சென்சேவும், அதனால எனக்கு ரிமெம்பர் ஆகுது அப்படின்னு பேசிட்டு வருவான். நீ நார்மலா தான் இருக்கியான்னு நருட்டோ கேட்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மோப்பம் முடிச்சுட்டு அந்த கறி ஸ்பைசி கறியோட ஸ்மெல் வருது அப்படின்பா. ஆமா இப்பதான் சொன்னீல அப்படின்ட்டு நருட்டோ மோந்து பார்ப்பான். அந்த கடை அங்கதான் இருக்கு, த கரி ஆஃப் லைஃப் ஷாப் அப்படின்னு லீ பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். சான்ஷோ பாத்தீங்கன்னா அவங்க கடைக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சிட்டு இருப்பாங்க. லீ வந்துட்டு கிராண்ட்மா சான்ஷோன்னு பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு போய் அவங்கள தூக்கிட்டுலாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பான். இதுதான் லீ சொன்ன ஷாப்பான்னு டென்டன் பாப்பா. ஹாச்சிடாய் வந்துட்டு அந்த மலை தெரியுது இல்லையா, அதான் காட்டபாமி கோல்ட் மைன் அப்படின்பா. லீ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிராண்ட்மா சான்ஷோவோட கறி தான் என்னோட வாழ்க்கையவே காப்பாத்துச்சு, அதுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவான். லீ கெனினான கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ரொட்டீனுக்காக காய் சென்சே அவனை அப்படி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த விஷயம் எனக்குமே ஞாபகத்துல இருக்கு அப்படின்பாங்க சான்ஷோ. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாஷ்பேக் வரும். காய் வந்துட்டு ஹே கிராண்ட்மா சான்ஷோ அப்படின்னு கைகாட்டிட்டு போவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க இன்னைக்கும் வந்திருக்காங்க அப்படின்பாங்க சான்ஷோ கராஷி கிட்ட. 2 பேருமே தூக்க காலத்திலேயே ஓடுவாங்க. சான்ஷோ இருந்துட்டு கராஷி கிட்ட இவங்க அளவுக்கு உனக்கு எனர்ஜி இருந்தா அந்த பசங்களும் உங்ககிட்ட வம்பிழுக்க மாட்டாங்களே அப்படின்பாங்க. கராஷி எந்திரிச்சு போதை பார்த்துட்டு நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. மழை வரதும் கூட ஒரு பெருசா கணக்கு எடுத்துக்காம தான் அந்த ஒரு ட்ரைனிங்லயே இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல கராஷி வந்துட்டு காய் மட்டும் தான் பார்ப்பான். பின்னாடி இன்னொருத்த வருவானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லீ ரொம்ப தூரத்துல டிஸ்டன்ஸ்ல வருவான். 3வது நாளுமே இவங்க இதே வழியில ஓடி வராங்க அப்படின்ட்டு அந்த சான்ஷோ பார்த்து பயங்கர ஆச்சரியப்படுவாங்க. பார்த்தா ஒருத்தன் விழுந்துட்டான்னு கத்துவாங்க. லீ விழுந்திருப்பான். அவனை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. தலைவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே செம ஃபன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊட்டி விடுவாங்க, சாப்பிட்டா எந்திரிச்சுவான்ட்டு. பார்த்தா எந்திரிக்க மாட்டான். இப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆக்கணும்ட்டு சான்ஷோ திரும்ப அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்பவும் எந்திரிக்க மாட்டான். கராஷி பார்த்து போட்டு அவன் சமைக்கிறதுக்கு போவான். என்னடா கையில பள்ளி ஆமையெல்லாம் வச்சிருக்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு தான் கராஷி சமைப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல நீ உனக்கு காப்பாத்துறதுக்கு நினைக்கிறியா அப்படின்ட்டு சான்ஷோவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசி ஒரு காரக்குழம்பு எடுத்து வாயில போடுவாங்க பாருங்க லீக்கு. அவன் பயங்கரமா ஷவுட் பண்ணுவான், இதுதான்டா கரி ஆஃப் லைஃப் அப்படின்பான். நருட்டோ கிட்ட வைப்பாங்க. சோத்துல எரிமலை குழம்பு ஊத்துன மாதிரி இருக்கும். எல்லாருமே சாப்பிடுங்கன்ட்டு இதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன்னு அவனோட ஸ்பூன் எடுப்பான். பார்த்தா குழம்பே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும். லீ சாப்பிடும் போது அவனோட ஃபேஸ் கலரே மாறும். இது எம்மியா இருக்கு டெலிஷியஸா இருக்குன்ட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு எல்லாமே சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்திலே ஐயோ அம்மானு கதற சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிரும். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபெயிண்ட் ஆயிருவாங்க. லீ வந்துட்டு கராஷி எங்க, அவனை நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி கேட்பான் சான்ஷோ கிட்ட. அவங்க பாத்தீங்கன்னா அவனை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி இவங்கள மாதிரி எனர்ஜியோட சொல்லி பேசியிருப்பாங்க இல்லையா. அதுன்னு மட்டும் இல்லாம லீயோட
ஹார்ட் ஒர்க்கையும் பார்த்துருப்பான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜை விட்டுட்டு நான் டவுனுக்கு போக போகிறேன், ஒரு நிஜமான ஆம்பளையாக மாற போகிறேன்ட்டு குரோசுகி ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீ உன்னை எதுவும் ப்ளேம் பண்ணிக்காதேன்னு சொல்லும் போது இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு லீ டென்ஷன் ஆகும். லீ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவான் கராஷியை அவன் போகிற ஈவில் பாத்துலேருந்து அவனை காப்பாத்துறதுக்கு. அதுக்கும் ஓகேன்றவான் நெஜி. இந்த இடத்தவே நம்மளோட பேஸாக வச்சுக்கிட்டு வில்லேஜை நம்ம ஸ்கவுட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட போகலாம் அப்படின்பா. அதுக்கு ஓகேன்பா லீ. காட்டபாமி கோல்ட் மைனை சேர்ந்த 3 பேர்த்தையுமே இங்கே இருக்க சொல்லுவான். மெயினாக அங்கே வரது ரொம்பவுமே டேஞ்சரஸ்னு வான் பண்ணுவான் நெஜி. இந்த ஃப்ரேம்ல மெயினாக ரொக்குசுகேவை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நைட் ஆயிரும், பார்த்தா பயங்கர சவுண்ட் கேட்கும். ஹாச்சிடா இருந்துட்டு அந்த ரொக்குசுகே எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ல அவன் மட்டும் அவனுக்கு கையில போய் மாட்டினானா இந்த என்டையர் பிளானுமே சொதப்பிடும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியோட போறக்கான டைம்ல நமக்கு கிடையாது, டைரக்டா போய் அடிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்புவாங்க. கான்பாச்சி கொஞ்ச நேரம் பொறுமையாரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ரொக்குசுகே ஓடுவான். அவனுக்கு பேக் சைட்ல இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்லயே ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ் கேட்டிருக்கணும், அதே வாய்ஸ்ல யாரும் நம்மளை நோக்கி வராங்க அப்படின்னு சவுண்ட் கேட்கும். அப்படின்னா நான் இன்னொரு ஃபியூனரல் நடத்தணுமா அப்படின்பா ராய்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.